Disclaimer: Mutual fund investments are subject to market risk. Read all scheme related documents carefully. மியூச்சுவல் ஃபண்டு முதலீடுகள் பங்குச்சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. முதலீடு செய்யும் முன் முதலீட்டு ஆவணங்களை கவனமாக படிக்கவும். வணக்கம். நம்மில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். 1980ஆம் ஆண்டு இப்ரோ ஷேர்ல ஒரு 10,000 ரூபாய் முதலீடு செஞ்சிருந்தா இன்றைய தேதிக்கு அதன் மதிப்பு கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆமா, நான் எதுவும் வாய் தவறி சொல்லல. 80 லட்சம் 8 கோடி இப்படி இல்லை, உண்மையிலேயே 800 கோடி ரூபாய்க்கு அது வளர்ந்துருக்கும். அதே போலதான் இன்ஃபோசிஸ் பங்கோட வரலாறும். அதாவது 1994ஆம் ஆண்டு இன்ஃபோசிஸ் எந்த ரேட்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா ₹1.35 ₹1.85 வரைக்கும் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. அப்போ அதுல ஒரு 100 ஷேர் வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கு அதன் மதிப்பு கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் அப்படின்னு பேப்பர்ல எல்லாம் வருது, இன்டர்நெட்ல எல்லாம் கிடைக்குது தகவல்கள், சரி பார்த்துக்கங்க. இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் கேள்விப்பட்டுதான் நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வர்றாங்க. நேரடியா முதலீடு பண்ணா சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு பண்றாங்க. உண்மையிலேயே 10,000 ரூபாய் முதலீடு செஞ்சு 800 கோடி ரூபாய் சம்பாதிச்ச ஆள் இருக்காங்களா? வெறும் 500 ரூபாயோ 1000 ரூபாயோ இன்ஃபோசிஸ் ஷேர்ல முதலீடு செஞ்சு இன்னைக்கு 7 கோடி ரூபாய் சம்பாதிச்சவங்க இருக்காங்களா? நீங்க எல்லாம் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேனா அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க, நான் பார்த்துருக்கேன். அவங்களாம் யாரு அப்படின்னா உங்களுக்கு சொல்ல போறேன். மார்க்கெட்ல ட்ரேட் பண்றவங்கலாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்படியா, வெறும் 1000 ரூபாய் போட்டு இன்னைக்கு 7 கோடி சம்பாதிச்சேன்னு சொல்ற ஆள்லாம் இருக்கா, பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்பீங்க. விப்ரோல 10,000 ரூபாய் முதலீடு செஞ்சு இன்னைக்கு 800 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன்னு சொல்ற ஆள்லாம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்பீங்க. நான் அந்த மாதிரி ஆளுங்களை பார்க்கல. ஆனா உண்மையிலேயே அதுல சம்பாதிச்சவங்க யார் அப்படின்னா நிறைய பேர் முகம் தெரியாதவர்கள். என்னப்பா நீ புதிர் மேல புதிர் போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்ல வரீங்க இல்லையா? உண்மையிலேயே இதுல எல்லாம் சம்பாதிச்சது யாரு அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிகள் தான். அதாவது யாருமே சரி, ஒரு தனிநபரா இருந்து முதலீட்டாளரா இருந்து நான் இவ்வளவு சம்பாதிச்சேன் அப்படின்னு இது வரைக்கும் யாருமே சொன்னது கிடையாது. ஏன்னு சொன்னா அப்படி சம்பாதிக்க முடியாது. எவ்வளவு பெரிய இன்வெஸ்டரா இருந்தாலுமே ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்குவோம், அது 200 ரூபாய் போயிருக்கும். அந்த டைம்ல என்ன பண்ணுவோம், ஆஹா டபுள் ஆயிடுச்சே, 1 வருஷத்துல டபுள் ஆயிடுச்சே, 2 வருஷத்துலயே டபுள் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி வித்திருப்பாங்க. ஒரு சில நேரங்கள்ல பங்கு என்ன ஆயிருக்கும், 100 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம், 200 ரூபாய்க்கு போயிருக்கும். கொஞ்சம் ஒரு டவுன் ட்ரெண்ட் வரும்போது அது ஒரு 180 ரூபாய்க்கு வந்திருக்கும், பயந்துட்டு வித்திருப்போம். இப்படிதான் நிறைய ட்ரேடர்கள் பண்ணியிருப்பாங்க, முதலீட்டாளர்களும் இப்படிதான் பண்ணியிருப்பாங்க. 400 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க, 600 ரூபாய்க்கு வித்திருப்பாங்க, 600 ரூபாய்க்கு வாங்கினாங்க 650 வித்திருப்பாங்க, 800 ரூபாயில வித்திருப்பாங்க, இல்லாட்டி 1200 ரூபாயில வித்திருப்பாங்க. இப்படி முதலீட்டாளர்கள் வருவாங்க போவாங்க, இந்த முழு பலனை அடைஞ்சிருக்க மாட்டாங்க. உண்மையிலேயே முழு பலனை யார் அடைஞ்சிருப்பா அப்படின்னா அது எல்லோருக்குமே தெரியும், அந்த கம்பெனியை ஆரம்பிச்சவங்க தான், ப்ரொமோட்டர்ஸ். ஏன்னா அவங்க காலங்காலமா அந்த கம்பெனிக்கு முதலாளிகளா இருக்காங்க, அந்த பங்குகளை வித்திருக்க மாட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு அவங்க இந்தியாவிலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரர்களா இருக்காங்க. அவங்க பங்கு சந்தையிலலாம் தலையிட மாட்டாங்க. பங்கு சந்தையில டெய்லி நம்ம ஷேர் ஏறுதா இறங்குதா அப்படின்லாம் பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க பிசினஸ் தான் முக்கியம். அமெரிக்கா போய் பிசினஸ் பிடிக்கணும், ஐரோப்பா போய் பிசினஸ் பிடிக்கணும், அரசாங்கத்திட்ட ஏதாச்சும் டேக்ஸ் பெனிஃபிட் கேட்கணும், அப்படி இப்படிங்கிறதுலாம் அவங்க சிந்தனை இருக்கும். மிகப்பெரிய பிசினஸ் மேனுக்கெல்லாம் அவங்களுடைய பங்கு ஏறுதா இறங்குதான்லாம் யாரும் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. இப்போ ரொம்ப திடீர்னு இறங்குதுன்னு வச்சுக்கோங்க, அதாவது தேவையில்லாம அந்த பங்கு ஒரு 10% இறங்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரத்துல யாராவது சொன்னாதான் அவங்களுக்கு உண்டு. போர்டுல யாராச்சும் ஏய் நம்ம ஷேர் இன்னைக்கு 10% இறங்கிருக்கியா, என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னா, அப்படியா அப்ப நம்மளே வாங்குவோமே அப்படின்னு சொல்லி அவங்க அடிஷனலா வாங்குவாங்க. நல்ல ஒரு வேல்யூ கிடைக்கும் போது அவங்க இன்னும் பை பண்ணுவாங்க. ஆனா முதலீட்டாளர்கள் யாரும் அதுல சம்பாதிச்சிருக்க முடியாது. ஆனால் மறைமுகமா நிறைய முதலீட்டாளர்கள் சம்பாதிச்சிருக்காங்க. அதற்கு உதவி செஞ்சதுதான் மியூச்சுவல் ஃபண்ட். அதுவும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பிராங்க்லின் டெம்பிள்டன் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்தை சொல்லலாம். அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பிராங்க்லின் இந்தியா பிரிமா ஃபண்ட் அப்படின்னு சொல்லி 1994 செப்டம்பர்ல ஒரு ஃபண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பிச்ச உடனேயே இன்ஃபோசிஸ் ஷேர் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்திருக்காங்க. 1997 என்ன பண்றாங்கன்னா அந்த பிராங்க்லின் டெம்பிள்டனை சேர்ந்த மேனேஜர்கள்லாம், சிஇஓ சிஐஓலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் இன்ஃபோசிஸ் மேனேஜ்மெண்ட் கிட்ட போய் பேசுறாங்க. உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன, எப்படி எல்லாம் வளருவீங்க அப்படின்லாம் பேசும்போது அவங்க சொல்ற திட்டங்கள் எதிர்கால வளர்ச்சி குறித்தெல்லாம் சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. அதனால பாத்தீங்கன்னா 1997 ரொம்ப அதிகமா முதலீடு பண்றாங்க இன்ஃபோசிஸ் பங்குகள்ல. அதாவது அவங்க வச்சிருந்த டாப் 10ல இதுதான் நம்பர் 1 ஸ்டாக். இன்ஃபோசிஸ் தான் நம்பர் 1, அதிக அளவு ஹோல்டிங் வச்சிருக்காங்க. வேற யாருமே அந்த நேரத்துல இன்ஃபோசிஸ் பங்குகள்லாம் வாங்கல. அப்புறம் 2000 பெரிய .com பூம் வந்திருக்கு, அப்பயும் நல்லா விலை ஏறி இருக்கு. அப்புறம் அந்த பூம் உடஞ்சு போயிருக்கு, பெரிய இறக்கம் வந்திருக்கு ஐடி ஸ்டாக்லாம்.
இருந்தாலும் அப்பயும் அதை வந்து விற்கல, அவங்க இன்ஃபோசிஸ் பங்குகளெல்லாம் விற்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இன்ஃபோசிஸ் அப்படியே வளர்ந்துட்டு போய் நல்ல லாபம் சம்பாரிச்சு கொடுத்துருக்கு பிராங்க்லின் இந்தியா பிரிமா ஃபண்டு. இன்றைய தேதி வரைக்கும், அப்போ 1994 ஆரம்பிச்சாங்க இல்லையா, அந்த ஃபண்டு எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னா வருஷத்துக்கு 17.85% சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. இதுல வந்து இன்ஃபோசிஸோட பார்ட் வந்து ரொம்ப கச்சிதமா இருக்கு, நிறையவே இருக்கு இன்ஃபோசிஸோட பங்கு. எப்படி மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிகள் மட்டும் இப்படி பெனிஃபிட் அடைஞ்சிச்சு இன்ஃபோசிஸ் ஷேர்ல அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் வந்து நாளைக்கே வித்துருவோம், அடுத்த வருஷம் வித்துருவோம் அப்படின்லாம் வாங்க மாட்டாங்க. அவங்க என்றென்றைக்கும் அந்த பங்கை வச்சுக்கணும் அப்படின்லாம் வாங்குவாங்க. நல்லா இருக்கும்போது ஹோல்டிங்ஸ் வந்து அதிகப்படுத்திக்குவாங்க. அந்த கம்பெனியை பத்தி கொஞ்சம் பேட் நியூஸ் வருது, ஒரு 2 வருஷத்துக்கு சரி இருக்காது, ஒரு வருஷத்துக்கு சரி இருக்காது நினைச்சாங்கன்னா கொஞ்சம் ஹோல்டிங்கை குறைச்சிக்குவாங்க, அவ்வளவுதான். எப்பவுமே ஹோல்டிங் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா தனிநபர் முதலீட்டாளர்கள், சிறு முதலீட்டாளர்கள்லாம் அப்படி பங்குகளை வந்து வச்சுப்பாங்களா அப்படின்னா கிடையாது. ஆனால் இது மாதிரி கதைகளை கேட்டுதான் நிறைய பேர் பங்கு சந்தைக்கு வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் பேராசையும் பயமும் தான் பங்கு சந்தையை வழி நடத்துதுன்ட்டு. அதுல யாருமே தப்பிக்க முடியாது. அதனால தனிநபர் முதலீட்டாளர்கள் இதுல யாருமே சம்பாதிச்சது இல்லை. இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா முதலீடு செய்த முதலீட்டாளர்கள் தான் நிறைய சம்பாதிச்சிருக்காங்க. இந்த பிராங்க்லின் இந்தியா பிரிமா ஃபண்ட் பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபண்டு வளர வளர இதை வந்து 2ஆ பிரிச்சிருக்காங்க. அதுல இருந்து பிராங்க்லின் இந்தியா பிரிமா பிளஸ் ஃபண்ட் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த ஃபண்டுக்கு வந்து வேற பேர் வச்சிருக்காங்க, பிராங்க்லின் இந்தியா ஈக்விட்டி ஃபண்ட் அப்படின்னு வச்சிருந்தாங்க. இன்றைக்கு வந்து இந்த ஃபண்டோட பேர் வந்து என்னன்னா பிராங்க்லின் இந்தியா பிளெக்சி கேப் ஃபண்ட். இன்னைக்கும் இன்ஃபோசிஸ் ஷேர் வச்சிருக்காங்க. எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படின்னா 4.77% வச்சிருக்காங்க அவங்களோட மொத்த போர்ட்போலியோல. அதாவது இப்ப 100 கோடி மொத்த போர்ட்போலியோன்னு வச்சுக்கோங்க, அதுல 4.77 கோடி ரூபாய்க்கு இன்ஃபோசிஸின் பங்குகளை வச்சிருக்காங்க. இன்றைய தேதிக்கு இந்த பிராங்க்லின் இந்தியா பிளெக்சி கேப் ஃபண்ட்ல மொத்தம் 49 ஸ்டாக்குகள் வச்சிருக்காங்க. அதோட மொத்த மதிப்பு எவ்வளவு அப்படின்னா 12,801 கோடி ரூபாய் இன்றைய தேதிக்கு மெயின்டைன் பண்றாங்க. அதாவது டிசம்பர் 14, 2023 இன்றைய தேதிப்படி 12,801 கோடி பணத்தை மேனேஜ் பண்றாங்க. அதனால ஒண்ணுமே தெரியாம நீங்க ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் தெரியாது, டெக்னிக்கல் அனாலிசிஸும் தெரியாது, அடுத்தவங்களை நம்பி, ஃபேஸ்புக்கை நம்பி, வாட்ஸ்அப்பை நம்பி, அடுத்தவங்க கொடுக்குற டிப்ஸை நம்பி முதலீடு செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா மியூச்சுவல் ஃபண்டு பக்கமும் உங்க காசை கொஞ்சம் திருப்பி விடுங்க. ஏன்னா கண்டிப்பா லாங் டேர்ம்ல அது நல்ல வெல்த் கிரியேட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்காக வேலை பார்க்கறதுக்கு தான் ஃபண்ட் மேனேஜர் இருக்காங்க, சிஇஓ இருக்காங்க, சிஏஓ இருக்காங்க. ஏகப்பட்ட கம்பெனிகள்ல முதலீடு செய்வாங்க. உங்களை மாதிரி ஒரு கம்பெனி 2 கம்பெனில மட்டும் முதலீடு செஞ்சு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்க. நன்றி, வணக்கம்.